It's all for you. வணக்கம். நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஒரு வாட்டர் மெலனில் எப்படி ஒரு ரோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் பண்ணுறது. ஸோ நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் இந்த வாட்டர் மெலன். ஸோ ஸ்டார்டிங்கே வாட்டர் மெலன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ பேசிக் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ க்ளீன் பண்ண அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இந்த எத்தனை ஃப்ளவர்ஸ் வருது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி சர்க்கிள் பண்ண போகிறோம். ஸோ இதை தனித்தனியாக ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்துக்கோங்க. ஸோ கேப்போ இல்லை ஒரு சர்க்கிள் காயின் எதுனாலும் ஓகே, எடுத்து ஒரு சர்க்கிள் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது இது ஒரு சின்ன வாட்டர் மெலன். ஸோ அதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு இது எடுத்துக்கிறோம். இதோட பெருசுனா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கேப்புக்கும் இன்னொரு கேப்புக்கும் ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த லீஃப் வந்து 1 to 1 தொட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ரியல் ஃபீல் கொடுக்கும். ஸோ ஒன்று மாஸ்டர் பீஸாக வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து சைடில் வந்து வந்திருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து ஒன்று ஹைலைட் பண்ணிவிட்டு மற்றதுங்கெல்லாம் சைடில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஹைலைட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு ஃப்ளவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட டச்சாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அடுத்த எத்தனை ஃப்ளவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ சைட்லேயும் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வைக்கக்கூடிய வியூ எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த பக்கம் ஹைலைட் பண்ணணும், அந்த பக்கம் ஹைலைட் பண்ணணும். எவ்வளோ ரோஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு சென்டிமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இல்லது 1.5 சென்டிமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இதை சர்க்கிள் கட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் உள்ளே இறக்கியிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த நைஃபோட அளவை. ஸோ அந்த விரலை வச்சு நீங்கள் ஹோல்டு பண்ணணும். ஸோ அப்போ தான் அது வந்து எண்ணெய் உள்ளே இறங்காமல் இருக்கும். ஸோ அதோட நடு விரலை வந்து நம்ம வாட்டர் மெலனில் படுற மாதிரி அதை ரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதை சர்க்கிள் பண்ணுறோம். இனி இதோட சென்டர் தோலை எடுத்துடலாம். நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே பீல் பண்ணிடலாம். பட் எதனால் பீல் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கிள் பார்க்கணும். ஸோ நம்ம சர்க்கிள் தெரிகிறதுக்காகவும் நம்ம இந்த ரோசஸ் வந்து அதுக்குள்ளே நிற்கிறதுக்காக தான் நம்ம வந்து பீல் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கார்னரை வந்து நம்ம கொஞ்சம் கூட ஆழமாக கட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஃப்ளவர்ஸ். ஸோ உள்ளே இருக்க அந்த ரெட்டு தெரிகிற அளவுக்கு வாட்டர் மெலனில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் தெரிகிற அளவுக்கு அந்த சுற்றி அதை நம்ம கர்வை வெட்டிடணும். ஸோ இது வந்து 45 டிகிரிக்கு கொஞ்சம் ஆழமாகவே கட் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுறதுல அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கலர் தெரியணும். ஸோ வெறும் ஒயிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறது தெரியாது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ எப்போவுமே ரெட்டு வித் ஒயிட் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னொன்று வந்து இதை வந்து ஃபுல்லாக நம்ம சர்க்கிள் மாதிரி ஒரு ஹாஃப் பால் மாதிரி நம்ம வந்து இதை ரவுண்ட் ஷேப் பண்ணிடுறோம். ஃப்ளவர் எப்போவுமே அப்படி ஹாஃப் பாலுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் உள்ள சின்ன சின்ன பீசஸ் வரும். ஸோ அதையும் லைட்டாக எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ சர்க்கிளாக கட் பண்ணுறோம். ஸோ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு எட்ஜில் இருந்து எனி எட்ஜு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுலேருந்து ஒரு லைட்டாக அதை வந்து ஒரு சென்டிமீட்டர் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் தெரியும். ஸோ அந்த சென்டிமீட்டர் வர மாதிரி அதை சைடை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணிட்டோம். எல்லா ரோஸும் பேசிக் பண்ணுறது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும். ஸோ இதே லைனை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க. அந்த ஒரு அலை ஷேப் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே அலை ஷேப் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த கர்வ் மாடல் கிடச்சிரும். ஸோ வாட்டர் மெலன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஸோ மெதுவாக தான் கட் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக கட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த இதழ் வந்து இலை வந்துடும். ஸோ கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், அது வந்து அந்த ஒரு கேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm வித் இருக்கும், ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து ஆழம் இருக்கும். ஸோ அந்த அளவு தான் நமக்கு ஒரு ரோஸ் பண்ணக்கூடிய கரெக்டான அளவு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஓகே தான்.
ஸோ ஃபஸ்ட்டு கட்டிங் நீங்கள் பண்ணுற கட்டிங் செகண்ட் கட்டிங்கில் வந்து அதை வந்து கட் பண்ணி பிரேக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் ஓகேவா, அதுதான் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் தப்பு வரக்கூடிய ஒரே விஷயம், ஃபஸ்ட்டு கட்டிங்கை நம்ம கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிடுவோம், செகண்ட் கட்டிங்கை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் கட்டிங்கை லைட்டாக கட் பண்ணும்போது நீங்கள் அதை எழுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆழமாக கட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே உடஞ்சிட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டருக்கு மில்லி மீட்டருக்கு கட் பண்ணுறீங்களோ ஸோ அதே மில்லி மீட்டருக்கு தான் நீங்கள் செகண்ட் கட்டிங்கையும் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அதை சின்னதாக்கிட்டே வருவோம். இந்த ரோஸை எவ்வளோ நம்மளால் சின்னதாக்க முடியுமோ அந்த சைஸுக்கு சின்னதாக்கிடலாம். ஸோ இது வந்து இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அளவுக்கு நம்மளால் லீஃப் கொடுக்க முடியும், இதழ்கள் கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ இல்லை என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ கொண்டு போகணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வந்து அந்த ஒரு கவரிங் லுக்கு வந்துருச்சுனாலே போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 3 லீஃப் உள்ள வரமாய் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகிடும் ரோஸ். அதுக்கப்புறம் உள்ளது வந்து உங்களுக்கு வந்து பீசஸாக தான் இருக்கும். ஸோ அது பெரிய அளவில் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த ஷேப்பை கொண்டு வரும்போது ஒரு சர்க்கிளுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் சரௌண்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிராஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் நம்ம இப்போ எவ்வளோ கொண்டு போக முடியும்னு பார்ப்போம். ஸோ இந்த ஒரு ரோஸ் மட்டும் நம்ம எவ்வளவு என்னால் கொண்டு போக முடியும்னு பார்ப்போம். ஸோ அடுத்த ரோஸஸில் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாலே போதும். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மாஸ்டர் பீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் பீஸ் வைக்கிறீங்க அப்படின்றா அது வந்து உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஹைலைட்டட். அதை மட்டும்தான் வந்து எல்லாரோட ஃபஸ்ட்டு பார்வையாக இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது உள்ளதெல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர ஸோ அது இங்கே ஹைலைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து அதை ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அடுத்த ஃப்ளவர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபுல் ரோஸ் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 4 இது எல்லாத்துக்குமே ரோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஏன்னா வந்து டைம் ஆகும். ஸோ ஒவ்வொரு ரோஸும் நான் இப்போ பண்ண மாதிரி தான் இந்த இதில் உள்ள பாக்கி உள்ள ஒரு 5 ரோஸையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணிவிட்டு அடுத்ததுலேருந்து அந்த கண்டினியூ தொடங்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன லெவலில் ரோஸ் பண்ணேனோ அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே ஸ்பீடுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஸ்பீடில் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ 5 ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இனி வந்து இதில் உள்ள லீஃப் ஐட்டம்ஸை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது அவுட்டரில் உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணிடலாம். இப்போ இனி நமக்கு இது தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லைன் பார்க்குறதுக்காக நம்ம வச்சுருந்தோம். ஸோ இனி இதை ஃபுல்லாக பீல் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு லைன்லேருந்து இந்த மாதிரி ஒரு அலை மாதிரி ஒரு ஷேப்பு கட் பண்ணுறோம், ஒரு W மாதிரி. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஒரு 2 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு இந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்த கட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு ஃப்ளவர் தான் உங்களுக்கு மாஸ்டர் பீஸாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அந்த அலை ஷேப்பை கொடுத்து ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நைஃபு கொஞ்சம் சாஃப்டாக பிடிக்கணும். கொஞ்சம் ஹார்டாக பிடிச்சிங்கன்னா லீஃப் உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, மெயினாக இதில் வந்து அந்த விழக்கூடிய அந்த பீசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம பீஸ் நினச்சிட்டு பக்கத்தில் உள்ள இதில் எடுத்துட்டோன்னா அது வந்துடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.
கொஞ்சம் இந்த மாதிரி கர்வ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ அதே தான், அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் கட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி அப்படியே கர்வ் கொண்டு வந்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ரோசஸ் வந்து நம்ம வெளியே பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அவுட்டர் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம தண்ணி மாதிரி இருக்கக்கூடியது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மேலே உள்ள கட் பண்ணும்போது கீழே உள்ளது ஆடாமல் சின்ன பேலன்ஸ் கொடுத்து கட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பக்கத்தை பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நம்ம அங்கே பண்ண மாதிரி தான் இதை ஃபாலோ பண்ணி எந்த பக்கத்தில் நம்மளால் இதழ்கள் போட முடியலையோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து எனி வந்து சைடில் மட்டும்தான் இதழ்கள் வரும், சென்டரில் வராது. ஏன்னா சென்டரில் நம்ம ஃபுல்லாக ஒரு ரோஸ் கொடுத்துட்டோம். ஸோ எனி உள்ளதெல்லாம் சைடில் வந்து அதை வெளியே வர மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒரு ஃப்ளவர் வந்து இருந்துச்சுன்னா எப்படிங்கிறத வந்து நீங்கள் 3Dயில் யோசித்து பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் வந்து இப்போது ஏதாவது ஒரு ரோஸை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதை அந்த லேயிங்கை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்குது, ஒரு ஃப்ளவர் டு இன்னொரு ஃப்ளவர் டச் ஆகும்போது எப்படி இருக்குது, எவ்வளோ தெரியும் எவ்வளோ தெரியாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட ரியலாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீசஸ் வந்து நான் கொஞ்சம் அடிக்கடி போய் அந்த மாதிரி விழும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக எடுக்கணும். அவசரப்பட்டு கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக எடுத்துட்டோம்னாலும் அந்த இதழ்கள் உடஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக பயரண்டாம், பட் ஆனாலும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்தோம்னா கொஞ்சம் கூட நல்லது. அதை மீறியும் ஏதாவது லீஃப் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் டென்ஷன் இல்லை. ஸோ அடுத்த லீஃப்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. ஏன்னா வந்து எல்லாமே ரெட்டாக இருக்கிறனால ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டிங்கே வந்து ப்ரொஜெக்ஷனை கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த லேயர் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுனாலும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஸோ ஒரு இதில் ஒரு 2 இதில் போச்சுனாலும் ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவரை நம்ம சர்க்கிளாக எடுத்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்ததில் அந்த ஒரு லீஃப் வந்துடுச்சு. ஸோ அடுத்த லீஃப் போடும்போது இந்த மாதிரி 2யும் சேர்த்து ஒரு லீஃபாக போடணும். ஸோ 2 ஃப்ளவருக்கு ஒரு லீஃப். நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்க்கிளாக வந்து அந்த சேர்ந்து இருக்கிறத மட்டும் பண்ணோன்னா நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து சேர்ந்து இருந்ததோட அவுட்டர் பக்கத்தையும் வந்து அதை ரோஸ்குள்ளே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இதழ்களை வந்து அவுட்டர்லேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஸோ ஒரு சைடு நான் பண்ணிட்டேன். இதே போல் நம்ம அடுத்த சைடும் பண்ண போகிறோம்.
ஸோ இதில் வந்து நம்ம இந்த முள் டிசைன் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து எல்லா ஃப்ளவரும் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஒரு பேஸ் கொடுக்குறது எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்குறது நல்லது. ஸோ அதனால் ஒரு ஃபினிஷிங்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்குறோம். ஸோ ஈஸி தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம வந்து வேறு ஒன்றும் இல்லை, அந்த நைஃபை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அப்புறம் வெளியே எடுத்திங்கன்னா அவ்வளோதான், அது கட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வி ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே கொண்டு வந்தீங்கன்னா அந்த பீசஸ் வந்துடும், உள்ளே இருக்கிறது லைட்டாக இருக்கனால. ஸோ சுற்றி நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டோம். ஸோ இனி அதில் உள்ள இருக்க அந்த பீசஸ் எடுத்துடலாம். ஸோ பீசஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. நான் பாருங்கள், நான் ஸ்லோவாக தான் எடுக்கிறேன். ஸோ முதல்ல வந்து டைம் நம்ம சேவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்பீட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து அது லைட்டாக டேமேஜ் ஆகிருந்தால் கூட அது உடஞ்சிரும். ஸோ முடிஞ்சது வாட்டர்மெலன் கார்விங், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியும். ஸோ பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக ரோஸ் பண்ணுறது எப்படிங்கிறதே வந்து ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ மேலும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.